சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம். சாய் சீனு சாய்ராம். இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஷிரடியிலிருந்து சுமார் 72வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள நம்ம சனி சிக்னாஸ்பூருக்கு வந்திருக்கோம். இந்த சனி சிக்னாஸ்பூர்ல சனி பகவான் சுயம்பு மூர்த்தியா பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் சாய்ராம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில், சக்தி மிகுந்த ஒரு கோயில். அதே போல 7.5 சனி கூட இந்த இடத்துல 7 நிமிஷத்துல விலகி போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தோட முழு விளக்கமும் இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்க போறோம். ஷிரடியிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனிதேவ் மந்திருக்கு நீங்க வந்துடலாம். அதாவது சனி சிக்னாஸ்பூருக்கு வந்துடலாம். அங்க வந்த உடனே இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் சனிதேவனுக்கு உகந்த இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். இதுல பூ, அதே போல கருப்பு கயிறு, அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய், சில இலைகள்லாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு இடத்துல இந்த பொருள் எல்லாமே அங்க சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க சனிதேவுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சைரம் ஷிரடியிலிருந்து சுமார் 72வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள இடம் தான் சனி சிக்னாஸ்பூர். இந்த சனி சிக்னாஸ்பூர் ஆலயம் இப்போ புதுப்பிக்கப்பட்டு உள்ளது சைராம். முன்னாடினா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் காட்டணும் பாத்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்ல லெஃப்ட் சைட்ல டைரக்டா உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ முழுமையா புதுப்பிச்சிருக்காங்க. பல வருடமா நிறைய வேலைப்பாடு பார்த்து இப்போ இந்த ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமா புதுப்பிச்சிருக்காங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். மற்ற சனிதேவ் ஆலயத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு நிறைய சாய் பக்தர்கள் ஷிரடியிலிருந்து சுமார் 72 கிலோமீட்டர் தாண்டி இந்த ஆலயத்துக்கு வராங்க. பெரும்பாலான பக்தர்கள் ஷிரடிக்கு வருகை தர பெரும்பாலான பக்தர்கள் தவறாம இந்த சனிதேவுக்கு வராங்க. அப்படிப்பட்ட இந்த சனிதேவுக்கு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, என்ன விசேஷங்கள் இருக்கு? 7.5 சனி கூட இங்க வந்தா 7 நிமிஷத்துல விலகி போகுமா? இது போல இந்த ஆலயத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு பக்தர்களே மெய் சிலுக்கும் வண்ணம் இந்த ஆலயத்தோட சிறப்பு அதிகமா இருக்கு. இந்த ஆலயத்துக்கும் சனிதேவுக்கும் நம்ம ஆஞ்சநேயருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா சனிதேவுக்கு, சனி சிக்னாஸ்பூருக்கு நிறைய பக்தர்கள் போவீங்க. அந்த கோயிலுடைய சிறப்பை பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா சொல்ல போறோம். சைரம் இப்போ உள்ள என்ட்ரன்ஸ்ல வந்த பிறகு ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல நம்ம திரிசூலம் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வெளியிலிருந்து வாங்கின வந்த பொருட்கள் எல்லாமே இந்த திரிசூலத்துல முதல்ல இந்த இலையை சமர்ப்பணம் பண்றாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க, இந்த இலையை சமர்ப்பணம் பண்றாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தேங்காய் இந்த இடத்துல சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இதனை தொடர்ந்து நீங்க சனிதேவ தரிசனம் பண்ண நேரடியா உள்ள போகலாம். கையில வெறும் அந்த நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கிட்டு டைரக்டா இப்போ நம்ம சனிதேவ தரிசனம் பண்ண உள்ள போயிட்டு இருக்கோம். சேரம் ஷிரடியில இருந்து சுமார் 72வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள ஆலயம் தான் சனிதேவ சுயம்பு மூர்த்தியா இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பக்தர்கள் பாருங்க, இந்த இடத்துல இந்த பகுதியில கையில கொண்டு வந்த அந்த எண்ணெயை ஊத்துறாங்க. இந்த வழியா ஒரு பைப் லைன் கொடுத்துருக்காங்க. டைரக்டா மேல சனி பகவான் இருக்காரு. இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்க. சனி பகவானுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கலசம் போல வச்சிருக்காங்க. அங்க பக்தர்கள் ஊத்துற எண்ணெய் சுயம்பு மூர்த்தியா இருக்கிற சனிதேவ மேல இந்த எண்ணெய் படம் சைரம். இந்த கோயிலுடைய அற்புதத்தை இப்போ இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா சொல்லலாம். இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியா இருக்காரு. வெறும் ஒரு கல்லு வடிவுல தான் இங்க நீங்க சனிதேவ வணங்க முடியும். மற்ற ஆலயத்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம சனிதேவ் அவருக்கு ஒரு உருவம் இருக்கும். அவருடைய வாகனம் காக்கா. இந்த வாகனத்துல அவர் இருப்பாரு. இந்த இடத்துல அப்படி இல்லை, வெறும் ஒரு கல்லு போலதான் இருக்கு. இந்த இடத்துக்கு என்ன ஒரு அற்புதம், ஏன் இவ்வளவு பக்தர்கள் இந்த இடத்துல தேடி வராங்க என்ற கதைக்குள்ள நம்ம போவோம். சைரம் பொதுவா சனி பகவான் ஒரு நபரை பிடிக்கிறார் சொன்னா கிட்டத்தட்ட 7.5 வருஷம் அவரை ஆட்கொள்ளணும். அது மனிதனுக்கா இருந்தாலும் சரி, தெய்வத்துக்கும் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சனி பகவான் ஒரே தீர்ப்பு தான் அவர் நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு. சைரம் இந்த நிலையில நம்ம அனுமனுக்கு 7.5 சனி தொடங்குது. சைரம் 7.5 சனி தொடங்கிடுச்சுன்னா சனீஸ்வரன் பகவான் 7.5 வருஷம் அனுமனை பிடிக்கணும். அப்போ சனீஸ்வரன் பகவான் டைரக்டா எங்க வர்றாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி கிட்ட வர்றாரு. அங்கு நான் அனுமனை ஆட்கொள்ளணும், 7.5 வருஷம் அவரை பிடிக்கணும், அவருக்கு 7.5 சனி தொடங்கிடுச்சு, நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆண்டு சனிதேவ் சொல்றாரு, சனி பகவான் சொல்றாரு. அப்போ ராமச்சந்திர மூர்த்தியம் என்ன பண்றாருன்னா அனுமதி கொடுக்குறாரு, பிடிச்சிக்கங்க அப்படின்னு
சொல்லிட்டு அனுமதி கொடுத்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம சனிதேவுக்கு தெரியாது. நேரா அனுமனை தேடி போறாரு. அப்போ அனுமன் என்ன பண்றாருன்னா, இலங்கையில சீதா தேவி வந்து இருக்காங்க, அவங்கள மீட்டு வரணும்னா அந்த ராமர் பாலத்தை வந்து நம்ம அனுமன் வந்து அவங்களுடைய வானர சேனை கூட வந்து அந்த கல்லுங்கள்லாம் வச்சு கட்டிட்டு இருக்காரு. இந்த நிலையில சனி பகவான் வந்து அனுமன் கிட்ட போறாரு. அப்ப அனுமன் சொல்றாரு, இது போல உனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அதனால நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு அனுமன் என்ன சொல்றாருன்னா, இது போல வந்து சீதா தேவி வந்து இலங்கையில இருக்காங்க, நான் உங்களை மீட்டுட்டு வரதுக்கு தான் இந்த கல்லுங்கள்லாம் சுமந்து என் கூட என்னுடைய வானர சேனைகள் எல்லாமே சேர்ந்து நான் இந்த இடத்துல பாலங்கள் அமைச்சிட்டு இருக்கேன், ராமர் பாலத்தை அமைச்சிட்டு இருக்கேன். இந்த நிலையில நீங்க வந்து என்ன பிடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுமர் வந்து சனிதேவன் சொல்றாரு. இல்ல சனிதேவ் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நான் பிடிச்சே ஆகணும், உனக்கு ஒன்னான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. அனுமன் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய வானர சேனை கூட சேர்ந்து அவருடைய முதுகுல பாத்தீங்கன்னா கல்லு, வெயிட்டான கல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த ராமர் பாலத்தை வந்து அமைக்கும் வந்து பணியில வந்து அனுமர் வந்து ரொம்ப மும்முரமா இருப்பாரு. சனிதேவாண்ட அனுமர் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு, சீதா தேவி நான் மீட்டு கொண்டு வந்த பிறகு என்னை பிடிச்சிக்கிங்க அப்படின்னுவாரு. ஆனா சனிதேவ் வந்து உன்னுடைய உரிய நேரம் வந்துருச்சு, கண்டிப்பா நான் உன்னை பிடிச்சி ஆகணும்னு சொன்ன பிறகு மறுப்பு சொல்ல மாட்டாரு. சரி, அப்ப சனி பகவான் அனுமனை நோக்கி கேட்பாரு, உங்களுடைய உடம்புல நான் எந்த இடத்துல உங்களை ஆட்கொள்ளணும், 7.5 வருஷம் உங்களை நான் எங்க பிடிக்கணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அனுமன் வந்து ரொம்ப ஒரு அறிவுபூர்வமா ஒரு பதில் சொல்லுவாரு. நீங்க வந்து என்னுடைய முதுகு பகுதியை மட்டும் பிடிங்க, வேற எந்த இடத்துல என்ன பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சனிதேவாண்ட அனுமன் சொல்லுவாரு. சனிதேவம் என்ன பண்ணுவாரு, அவருடைய முதுவை பிடிச்சுப்பாரு. இதுவரையும் அனுமன் வந்து சனிதேவ பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாறையா முதுகுல சுமந்து கொண்டு வந்து இலங்கையில இருக்க சீதாதேவியை மீட்றதுக்கு ராமர் பாலம் கட்டும் பணியில அனுமன் வந்து ஒரு கல்லா கொண்டு போயிட்டு அந்த கடல்ல போய் கொட்டுவாரு. அதே போல பாத்தீங்கன்னா அனுமன் கூட அவங்களுடைய வானர சேனைகள் எல்லாமே அந்த கல்ல போய் கொண்டு போயிட்டு தன்னுடைய முதுகுல சுமந்து கொட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த நிலையில சனீஸ்வரன் பகவான் வந்து நம்மளுடைய அனுமனை வந்து பிடிச்சிப்பாரு, 7.5 வருஷம் பிடிப்பாரு. இப்ப பிடிச்ச பிறகு அனுமன் என்ன பண்ணுவாருன்னா, ரொம்ப ஒரு அறிவு கூர்ந்த ஒரு யோசனை வந்து அனுமன் வந்து யோசிப்பாரு. ஏற்கனவே சனீஸ்வரன் பகவான் வந்து ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாண்ட போயிட்டு அனுமனை பிடிக்கும் பொழுது அனுமனை வந்து நீங்க பிடிச்சிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி சொல்லி இருப்பாரு. ஆனா ராமச்சந்திர மூர்த்தி ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அனுமனை பிடிக்க போகும்போது ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. ஆனா அனுமன் வந்து இந்த இடத்துல சனீஸ்வரன் பகவானுக்கே ஒரு ஆட்டத்தை காட்டுறாரு பாருங்க. இதுவரையும் சனீஸ்வரன் பகவான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கல் மட்டும்தான் தன்னுடைய முதுகுல சுமந்து தன்னுடைய வானர சேனா கூட முதுகுல சுமந்து அந்த பாலத்தை அனுமன் கட்டுறாரு. ஆனால் சனீஸ்வரன் பகவான் வந்து அனுமனை பிடிச்சிட்ட பிறகு அனுமன் என்ன பண்றாருன்னா, ரெண்டு கல்லா, பெரிய கல்லா, ரெண்டு கல்லா தன்னுடைய முதுகுல சுமந்து கொண்டு போயிட்டு சீதா தேவியை மீட்டுறதுக்கு ராமர் பாலத்தை தன்னுடைய வானர சேனா கூட கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த நிலையில அனுமனுடைய முதுகுல சனீஸ்வரன் பகவான் இருக்காரு. அவருக்கு வந்து வெயிட் தாங்க முடியல. அப்போ ஒரு கல்லு, பலமான கல்லை வந்து அனுமன் தூக்கிட்டு வரும்போது அனுமன் என்ன கேட்கிறாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்னை வந்து கீழே இறக்கி விட்டுடுங்க, எனக்கு வலிக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அனுமன் கேட்கும் பொழுது அனுமன் என்ன பண்றாருன்னா, அந்த முதுகுல கட்டி கல்லை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. இந்த நிலையில சனீஸ்வரன் பகவான் வந்து அனுமனை நோக்கி தொடர்ந்து சொல்லுவாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, முதுகுல வந்து இவ்வளவு பாரம் இருக்கு, என்னால தாங்க முடியல, என்னை விட்டுடுங்க அனுமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போது அனுமன் என்ன பண்ணுவாரு, பறந்து வந்துகிட்டே இருப்பாரு. ஒரு பெரிய ஒரு ஆறு வரும், அந்த ஆறு கிட்ட வர சொல்ல டக்குன்னு வந்து அந்த பாறையை தூக்கி போட்டுருவாரு. அந்த பாறையில தான் சனிதேவ் இருப்பாரு. ஒரு ஆத்துல வந்து சனிதேவ் விழுந்த பிறகு அங்கு இருக்கிற ஒரு பக்தர் வந்து அந்த சனிதேவ வந்து எடுப்பாரு, அந்த ஒரு பாறையா எடுப்பாரு. அந்த பாறை தான் இப்ப வந்து நீங்க பார்த்தது சனி சிக்னாஸ்பூர்ல இருக்கிற சுயம்பு சனிதேவ். சனிதேவ் வந்து 7.5 வருஷம் ஒரு பக்தரை வந்து ஆட்கொள்ளணும். ஆனால் அனுமான தொட்ட சனிதேவ் வந்து 7 நிமிஷத்துல நம்ம அனுமன் உடலை விட்டு சனீஸ்வரன் பகவான் வந்து முழுமையா விலகி போயிருப்பாரு. சேரம் 7.5 வருஷம் ஆள்கொள்ள வேண்டிய சனி வந்து அனுமனுடைய அந்த அற்புதமான புத்தி சாமர்த்தியத்தால 7 நிமிஷத்துல முழுமையா விலகி போயிருக்கும். இன்னைக்கு பக்தர்கள் எல்லாமே, ஷிரடிக்கு போற பக்தர்கள் எல்லாமே தவறாம இந்த சனி மந்திருக்கு வர காரணம் என்னன்னா, தன்னுக்கு ஏற்பட்ட அந்த 7.5 வருஷம் சனி வந்து 7 நிமிஷத்துல எப்படி அனுமான் வந்து நிவர்த்தி பண்ணாரோ, எங்களுடைய சனி தோஷமும் முழுமையா நிவர்த்தி ஆகும் என்ற நம்பிக்கையில பக்தர்கள் வந்து ஷிரடியிலிருந்து 72வது கிலோமீட்டர்ல அமைஞ்சுள்ள சனி சிக்னாஸ்பூருக்கு வராங்க. நம்ம இந்த வீடியோவில் முதல்ல காட்டியிருப்போம், சனிதேவ் வந்து சுயம்பு மூர்த்தியா தான் இங்க இருப்பாரு. சனிதேவ் பக்கத்துல அனுமனுடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாம சனி சிக்னாஸ்பூர் போங்க. மற்ற ஆலயத்திலாம் நீங்க சனிதேவனுடைய உருவத்தை பார்க்கலாம். அதாவது சனிதேவ் வந்து காக்கா வாகனத்துல இருப்பாரு.
அவருடைய உருவமே நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த கோயில்ல வந்து ஒரு கல்லு மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, சாய்ராம் சனி சிக்னாஸ்பூர் கூட்டு வந்துட்டீங்க, ஆனா சனி பகவானே காணுமே, ஒரு கல்லை மட்டும் காட்டிட்டு இது சனீஸ்வரர் கோயில் சொல்றீங்களே, என்ன சாய்ராம் இது அப்படின்லாம் கேட்கிற பக்தரும் உண்டு. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன். ஆனால் நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையா சனிதேவுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா சுயம்பு மூர்த்தியா சனீஸ்வரன் பகவான் வந்து இந்த இடத்துல இருக்காரு. அனுமன் கொடுத்த அந்த பிரஷர் தாங்காம அனுமனை கெஞ்சி கேட்கிற சனீஸ்வர பகவான், தயவு செஞ்சு உங்க முதுகுல இருக்க கிணத்தை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் போது அனுமனும் அந்த பாறையை வந்து விட்டுருவாரு. அந்த பாறையில சனி பகவான் இருப்பாரு. ஒரு ஆத்துல விழுந்த சனி பகவானை வந்து ஒரு பக்தர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சனி சிக்னாஸ்பூர்ல சுயம்பு மூர்த்தியா கொண்டு வந்து வச்சு ஆலயத்தை கட்டியிருப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் இந்த சனி சிக்னாஸ்பூர். ஷிரடியில இருந்து சுமார் 72வது கிலோமீட்டர்ல சுயம்பு மூர்த்தியா சனிதேவி வந்து இந்த இடத்துல இருக்காரு. நிறைய பக்தர்கள் இந்த காரணத்துக்காக தான் சனி மந்திருக்கு போயிட்டு அவங்களுடைய சனி தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஷிரடிக்கு போற பெரும்பாலான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வராங்க. நீங்களும் ஷிரடிக்கு போற பக்தர்களும் இந்த சனி மந்திருக்கு போயிட்டு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த 7.5 சனி எல்லாமே நிவர்த்தி பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் கிடைக்கும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.